نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. الحمد لله. அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையால் 22வது தராவி தொழுவை தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுடைய தராவி தொழுவை கபூல் செய்வானாக. நம் 100 நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் இபாதத்து செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு தராவியிலே கடைசி ரக்காத்தில் ஓதப்பட்ட ஒரு வசனம், வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துபஸிரூன். உங்களிலேயே அல்லாஹினுடைய அத்தாட்சி என்பது இருக்கிறது, அஃபலா துபஸிரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹினுடைய ஆற்றல், அல்லாஹினுடைய சக்தியை நீங்கள் வேறு எங்கும் தேட வேண்டாம். உங்களில் தேடினாலே அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அவன் எவ்வளவு சக்தி உடையவன் என்கிற விஷயம் தெரிய வேண்டும். இதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் என்று வேறு எங்கேயும் பார்க்க தேவையில்லை. பூமியை பிளந்து பார்க்க தேவையில்லை, வானத்தை அண்ணாந்து பார்க்க தேவையில்லை, கடல் சமுத்திரத்தை பார்க்க தேவையில்லை. அல்லாஹ் எவ்வளவு ஆற்றல் உடையவன், அவன் எவ்வளவு சக்தி உடையவன் என்பதை மனிதர்களாகிய நீங்கள் உங்களை பார்த்தாலே தெரியும். இன்னும் இல்லை, ஒரு நாத்தம் அடிக்கக்கூடிய ஒரு விந்து துளி, ஒரு முட்டை, கருமுட்டை, இரண்டும் சேருகிறது. அல்லாஹ் ஒரு சதை இரத்த கட்டியாக ஆக்குகிறான். அதற்கு பிறகு ஒரு சதை கட்டியாக உருவாகுகிறது. சதை கட்டிக்கு பிறகு அல்லாஹ் அதற்கு ஒரு உடம்பை தருகிறான். பிறகு கண்ணு வருகிறது, காது வருகிறது, கை வருகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் அதிலே ரூஹை ஏற்படுத்துகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரூஹு வரல, எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்ப அல்லாஹ் ஒருவன் என்ன செய்கிறான், உங்களை உருவாக்குகிறான். இன்னும் சொல்ல போனால் சப்பீஹ் இஸ்ம சூராவில் அல்லாஹ் சொல்வான், அல்லதி ஹலக ஃபஸவ்வா, அவன் உங்களை நேர்த்தியாக்குகிறான் என்பதாக வருகிறது. நேர்த்தியான படைப்பு. உலகத்துல ஆக சிறந்த படைப்பு என்று சொன்னால் அது மனித படைப்பு தான். அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் வேறு எங்கேயும் என்னுடைய சக்தியை நீங்கள் தேட தேவையில்லை, உங்களை பார்த்தால் தெரியும் என்னுடைய சக்தியை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அவ்வளவு அழகான அல்லாஹ் தஆலா மனித படைப்பை படைத்திருக்கிறான், நேர்த்தியான படைப்பாக. கண் எப்படி இருக்கணும், வாய் எப்படி இருக்கணும், எல்லாம் அல்லாஹ் முடிவு செய்கிறான். பொதுவா ஒரு மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்னு சொன்னா, உதாரணமா ஒரு பொருள் தயாரிக்கிறோம்னா அதற்கு ஒரு அச்சு இருக்கும், ஒரு அச்சு. அந்த அச்சை வச்சுதான் அந்த பொருளை தயாரிப்பாங்க. அல்லாஹ் எந்த அச்சும் இல்லாம ஒவ்வொரு படைப்பையும் ஒவ்வொரு விதமா படைச்சிருக்கிறான். மனித படைப்புனா ஒரே அச்சுல எல்லாத்தையும் ஒரே மாதிரியே படைச்சிருக்கலாமே. ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மூக்கு இருக்கிறது, அவர்களுக்கு முகம் இருக்கிறது, காது இருக்கிறது. இப்படி எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு ரகமாக இருக்கிறார்கள். ஒண்ணுமில்ல, கை ரேகை எடுத்துக்கலாமே. இந்த கை விரல்ல இருக்கக்கூடிய ரேகை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மாறுபடுகிறது. உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்களோ யாருடைய கைரேகையும் ஒருத்தருக்கு இன்னொரு மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல முடியாதே. இன்னைக்கு போலீஸ்காரர் கூட என்ன செய்யறாங்க, இந்த கைரேகையை வச்சு திருடர்கள் யார் என்பதாக கண்டுபிடிக்கிறாங்க. அதை வச்சு ஸ்கேன் பண்ணுகிற போது வந்து விடுகிறது, இது இவருடைய கைரேகை என்று என்ன தெரிந்து விடுகிறது அந்த கோடான கோடி மக்கள்களில். அப்போ கைரேகை எல்லாம் மாறுபடுகிறது என்று சொன்னால் அவ்வளவு அழகான நேர்த்தியான படைப்பாக அல்லாஹ் இந்த மனித படைப்பை படைத்திருக்கிற காரணத்தினால் ரப்புல் ஆலமீனுடைய சக்தியை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா வேற எங்கேயும் பார்க்க தேவையில்லை, உங்களை பார்த்தாலே போதும் என்னுடைய ஆற்றலை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள், நான் எவ்வளவு சக்தி உடையவன் என்பதை விளங்கிக் கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அருமையானவர்களே, உலகத்துல பன்மொழி பேசக்கூடிய படைப்புன்னு சொன்னா மனித படைப்பு தான், வேற எந்த படைப்பும் கிடையாது. எத்தனை மொழிகள் ஒரு நாட்டில் ஒரு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பல மொழிகள். இந்த தமிழ்நாட்டில் ஒரு மொழி பேசுகிறோம், வேறு நாடுகளில் வேறு மொழி பேசப்படுகிறது, ஒரிசாவில் ஒரியா மொழி பேசப்படுகிறது, பங்களாதேஷில் வேறு மொழி பேசப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கு நாடாக பல மொழிகள் மாறுபடுகிறது. ஆக பல மொழிகள் பேசப்படுகிற ஒரு படைப்பு என்று சொன்னால் அது இந்த மனித படைப்பு தான். இன்னும் சொல்ல போனா மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கிறானா, கஞ்சாடியிலேயே இவன் வேணும்னு சொல்றானா வேணான்னு சொல்லுகிறானா என்பதை தெரிந்து கொள்வான். ஒருத்தர் கேட்கிறார், வேணுமாங்க இப்படின்னு தான் மண்டையாற்றார். வேணும் என்பதை தெரிந்து கொள்வதையும் வேண்டாம் என்பதை தெரிந்து கொள்வதையும்
கஞ்சாடையில் ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு இந்த மனிதனுக்கு சக்தியை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த சக்தியை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு சக்தி உடையவான் என்பதை அல்லாஹ் இன்றைக்கு ஓதி காட்டிய வசனங்களை சொல்லி காட்டுகிறான். நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை தெரிந்து கொள்ள வேண்டுமா, அவனுடைய சக்தியை நீங்கள் விளங்க வேண்டுமா, நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க தேவையில்லை. உங்களை பாருங்கள் எவ்வளவு நேர்த்தியான படைப்பாக. மனித உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை சிந்திச்சாலே போதும். கண்ணை சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய உள் உறுப்புகளான அல்லாஹ் சில உறுப்புகள், உள் உறுப்புகள்லாம் ரெண்டா வச்சிருக்கிறான். கிட்னியை ரெண்டா வச்சிருக்கிறான். ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னு வச்சு யூஸ் பண்ணிக்க. கண்ணு அல்லாஹ் ரெண்டா வச்சிருக்கிறான். ஒன்னு இல்லைனாலும் இன்னொன்னு வச்சு யூஸ் பண்ணிக்க. சில உறுப்புகள் அத்தியாவசியமாக அது இருந்தால்தான் நீ உயிர் வாழ முடியும் என்று இருக்கக்கூடிய உறுப்புகளை அல்லாஹ் இரண்டாக வைத்திருக்கிறான். ஒன்று இல்லையானாலும் நீ இன்னொன்றை வைத்து நீ உலகத்தில் புடைத்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிற விதத்தில் அல்லாஹ் மனிதனுடைய படைப்பை இவ்வளவு நேர்த்தியாக படைத்திருக்கிறான். எனவே மனிதனை பார்த்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்க முடியும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், உங்களை பாருங்கள், நீங்க என்னுடைய சக்தியை விளங்கிக் கொள்வீர்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, அல்லாஹ் ரஹ்மான் அமல் செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.